அவர் கூப்பிட்டு வச்சுட்டு உண்மையை சொல்லுன்னு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி ரைமிங்க சொல்லிட்டு இருக்காரு. திருப்பதி போதும் சார். எத்தனை கிராமத்துல மூணு முறையெல்லாம் பேத்து உண்மையை வர வச்சிருப்பீங்க. எத்தனை ரவுடிங்க உங்களை பார்த்து பயந்து உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்படி எதுக்கு சார் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? திருப்பதி, இந்த விக்ரம் எவனுக்கும் பயந்ததா சரித்திரம் கிடையாது. பயம் இல்லைன்னா பாசம். ஏதோ ஒண்ணுத்துக்கு நீங்க அடிபடிஞ்சிட்டீங்களே, அதான் என் மனசுக்கு வேதனையா இருக்கு. போலீஸ் வேலை நீங்க ரொம்ப நேசித்து செஞ்சுதான் சொன்னீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு போலீஸ் மேலே மரியாதை வந்தது. எதுக்குமே வேலை போகாதவரை எங்க இன்ஸ்பெக்டர் விக்ரம் சார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சத்தியமூர்த்தி பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதும் சறுக்கி விழுந்துட்டீங்க. இல்ல திருப்பதி, நான் சங்கடப்பட்டது உண்மைதான். ஆனா நான் சரிக்கு விழல. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது உண்மையை விசாரிக்கலாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சொல்ல மாட்டேங்கிறார். சார், ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட விட்டு பாருங்க. 6வது நிமிஷம் வேண்டியது உண்மையை கக்க வைக்கிறேன். முடியாது திருப்பதி. முடிச்சு காட்டுறேன் சார். திருப்பதி, உண்மையை சொல்ல மாட்டேன் நீ. திருப்பதி சொல்லு உண்மையை சொல்லு. விஷால் எங்க இருக்க சொல்லு. சொல்லு சொல்லு. விஷால் எங்க இருக்க சொல்லு. சொல்லு சொல்லுடா. விஷால் எங்க கடத்தி வச்சிருக்கேன் சொல்லுன்றல்ல. தெரியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு 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 சொல்லு. மரியாதை சொல்லிடு. வலிக்குதுல்ல சொல்லு. சொல்லுடா சொல்லு. சொல்லு. உனக்கு உயிர் வேணும்னா உண்மையை சொல்லு. சொல்லுடா சொல்லு. இல்லைன்னா உன் வரல உடைச்சு எடுத்துடுவேன். உண்மையை சொல்லுடா. சொல்லு. என்ன ரொம்ப களைச்சு போயிட்டியா? போ, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்புறமா அடி. ஆனா நீ என்ன அடிச்சாலும் என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராது. உயிரோடு இருக்கக்கூடாது. திருப்பதி சொன்ன கேளுங்க. திருப்பதி 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 இருங்க. திருப்பதி அமைதியா இருங்க. அவர் கொன்னுட்டா நம்ம எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? ஏன் இவன் சொல்லனா நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைப்பில அழுத்தமா இருக்கான். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. மேடம், வா. வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேடம். சரி, என்ன விஷயமா வந்த? சார் கிட்ட இந்த ஃபைல் எல்லாம் கழுத்து வாங்கலான்னு வந்தேன். சார் இல்லையா? இல்லையே, இப்பதான் வெளியே போனா. ஐயோ, இது ரொம்ப அர்ஜென்ட் ஆச்சே. சரி, வச்சுட்டு போ. வந்தா சைன் வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி மேடம். மேடம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? திருப்பதி யாரு? ஆபீஸ்ல வேலை பாக்குறவன். ஆனா அவர் ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு வர மாட்டாராமே. சம்பளம் மட்டும் டான்னு கொடுத்துறாங்களாமே. அப்படின்னா ஸ்பெஷல் அவருக்கு? அவன் என்னமோ என் தம்பி உயிரை காப்பாத்தினானா. அந்த நன்றி கடனுக்காக அவனுக்கு வேலையும் கொடுத்து மாசம் சம்பளமும் அழுதுகிட்டு இருக்கான். ஆனா என் தம்பி கிட்ட கேட்டா விசாலியை தேடுறதுக்காக அனுப்பிச்சிருக்கேன்னு என்கிட்டயே சொல்றான். ஆனா அவன் என்ன இவனுக்காகவா வெளியே போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான்? அவன் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேகத்துலதான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இது தெரியாம என் தம்பி அவன் என்னமோ இவனுக்காக தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்கான். நிஜமாதான் சொல்றீங்களா? விஷாலியும் திருப்பதியும் லவ் பண்றாங்களா? லவ் பண்ணாமையா அந்த பையன் இப்படி தேடி அலைவான்? எல்லாம் இருக்கும்.
அது சரி, நீ என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, சார் வந்தது ஞாபகமாக அந்த ஃபைலில் சைன் வாங்கி சரி. வச்சிடுங்க. சரி, வரேன் மேடம். போயிட்டு வா. திருப்பதியும் விஷாலையும் லவ் பண்றப்ப அவனை நாம எப்படி லவ் பண்ண வைக்கிறது? நம்ம கிட்ட இந்த விஷயத்தை போட்டு வாங்குறாளே தவிர இவ வாயில இருந்து ஒரு விஷயம் வரமாட்டேங்குது. சரியான கல்லூலி மங்கியா இருக்காளே. ஓ, நீங்களா? என்ன உலகத்தையே மறந்து ஏதோ ஒரு யோசனையில நடந்து வந்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்த வேகத்தை பார்த்தா நீங்க தான் உலகத்தையே மறந்துட்டு வந்த மாதிரி தோணுது. சும்மா சமாளிக்க கூடாது, உண்மையை சொல்லுங்க. யாரையாவது லவ் பண்றீங்களா? லவ்வா? ஆமா, நீங்க தீவிரமா திங்க் பண்ணிட்டு வரத பாக்குறப்ப யாரையோ லவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஒருத்தங்க திங்க் பண்ணிட்டு வந்தா உடனே லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா? ஆமா, எந்த டிக்ஷனரியில? நம்மள மாதிரி வயசு பொண்ணுங்க டிக்ஷனரியில. என்கிட்ட அப்படி இல்ல, எந்த டிக்ஷனரியும் இல்ல. பொய் சொல்றீங்க பாத்தீங்களா? நான் பொய் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். இதே மாதிரி நீங்களும் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? விஷாலிங்கிறது யாரு? விஷாலியா? அவங்கள பத்தி என்ன திடீர்னு இந்த கேள்வி? ஆ, இல்ல, விஷாலியும் திருப்பதியும் லவ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். அவங்க லவ் பண்ணா என்ன, லவ் பண்ணாட்டி என்ன, அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையே, உங்க குரல்ல ஒரு தழுதழுப்பு தெரியுதே. அவங்க லவ் பண்ணா நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? ஃபீல் எல்லாம் பண்ணல, நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்க. என்ன உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திடும். என்ன அனு, திருப்பதியை லவ் பண்றீங்களா? ஐயோ, என்னங்க நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? ஆஹா, விட மாட்டீங்க போல இருக்கே. இது லவ் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி. நமக்கு தெரிஞ்சவரை யாரையோ லவ் பண்றாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன், அவ்வளவுதான். திருப்பதி அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவர் இருக்க நிலைமையில லவ் பத்தி யோசிக்க அவருக்கு டைமே கிடையாது. அப்படின்னு அவருக்கு நிலைமை. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது சரியில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க திருப்பதி கிட்டே கேளுங்க. அது சரி, அவர் லவ் பண்ற நிலைமையில இல்லன்னு தான் நீங்க அவரை லவ் பண்ணலையா? அவரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறதே என் அப்பாவை கொண்டு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னா அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த சென்னையில இருக்க மாட்டேன். ஓ, அப்படியா? ஆக மொத்தம் திருப்பதி மனசுல எம்டி பிளேஸ் தான். ஆமா, ஏன் நீங்க எதுவும் பட்டா போடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி இல்ல இல்லன்னு சொல்றவங்க தான் சீக்கிரமா மாட்டிப்பீங்க. பாப்போம் பாப்போம். ஓகே, வரேன், பாய். பாய். திருப்பதி, எனக்கு போட்டின்னு யாருமே இல்ல. உன்னை நான் என்ன காதலிக்க வைக்காம போய மாட்டேன், காதலிக்க வச்சு தீருவேன். எனக்கு தெரியாம வெளில போறியா? யோ, அடிக்காதயா. நான் ஒண்ணும் பண்ணலையா. ஏய், சும்மா சொல்லாதடி. அடிக்காதயா. ஏய், உன்னை கண்டுபிடிச்சு தான் வந்திருக்கேன். ஏன் அப்படி சந்தேகப்படுற? அடிச்சேன்னா? ஏய், வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வராம எவன் ஓடி சுத்துற? சொல்றீங்கல்ல? ஐயோ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு கையில சுத்தமா பணம் இல்லையா, அதான் எங்க அக்கா வீட்டுக்கு போய் பணம் கேட்க போனேன். பணம் வாங்க போனியா? பணம் எங்கடி? சொல்றீ, பணம் எங்க? உங்க அக்கா கொடுத்த பணம் எங்க? இல்லையா, எங்க அக்கா பணம் கொடுக்கலையா. பொய்யா சொல்ற. ஏய், இருடி, உன்னை என்ன பண்றேன் பாரு. உன்னை கள்ள தூக்கி போட்டு கொல்றேன் பாரு. சொன்ன கேளியா? வேணாயா. கண்டவங்க கூட ஊரை சுத்திட்டு வந்து பொய்யா சொல்றேன். உன்னை கொல்லாம வர மாட்டேன்.
வேணாம்மா, அவரை விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, சொன்ன கேளுங்கம்மா. உங்க காலை பிடிச்சி கேட்குற, அவரை விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, அவரை அடிக்காதீங்கம்மா. என் மேலேயே கை வச்சிட்டியா? ஏன் பொண்டாட்டி அடிச்சா உனக்கு என்ன வந்தது? பொண்டாட்டினா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பியா? தலையில கழுத்துக்கு போட்டு கொல்ல பாப்பியா? கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றவள வேற என்ன பண்றது? ஹேய், துரோகம் பண்ற பொண்டாட்டி நடு ரோட்ல நீ இழுத்து போட்டு அடிக்கும் போது அடி வாங்கிட்டு இருக்க மாட்டா. உனக்கு அடி விழுந்தா குறுக்க விழுந்து வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க மாட்டா. இத கூட புரிஞ்சுக்க தெரியாம சந்தேகப்பட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் மேல இவங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மாச கணக்குல கம்பி என்னணும் தெரியுமா? அவ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? வெட்டி கூறு போடாம விட மாட்டேன். அவளுக்கு சப்போர்ட்டா நீயும் வந்த, உன்னை உயிரோட விட மாட்டேன். இருங்க, உங்க 2 பேரையும் வந்து வச்சுக்கிறேன். ஏய், உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கூப்பிடுறியா? இருடி, வந்து வச்சுக்கிறேன். அம்மா, நீங்க போயிடுங்கம்மா. அந்த மனுஷன் ஆத்திரத்துல என்ன வேணாலும் பண்ணுவாருமா. என்னால நீங்க பிரச்சனையில எதுவும் மாட்டிக்காதீங்கம்மா. போயிருங்கம்மா. நீங்கெல்லாம் இப்படி பயந்து சாகுறதுனாலதான் ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. என்னம்மா பண்றது, எல்லாம் என் தலையெழுத்துமா. பொறுப்புள்ளாத புருஷனை கட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கு. ஆ, இப்படி நீங்க எல்லாத்தையும் தலையெழுத்து நம்பிட்டு இருக்கிறதுனாலதான் உன் புருஷன் உன்னை சந்தேகப்பட்டு அடிச்சாருமா. தைரியமா உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லி நின்னு பாருங்க. அப்ப உங்க புருஷனுக்கு உங்க மேல சந்தேகம் வராது, பயம்தான் வரும். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஆஸ்பத்திரி கூட்டு போறதுக்கு கையில பணம் இல்ல. அதனாலதாம்மா எங்க அக்காவை பார்க்க போனேன். அவகிட்டையும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டா. குழந்தை காய்ச்சல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நான் இதெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். இந்த மனுஷனுக்கு புரியவே மாட்டேங்குதுமா. நான் என்னம்மா பண்ணுவேன்? முதல்ல இந்த மாதிரி அழறது நிறுத்துங்க. லேடிஸ் கண்ணிற்கு வேல்யூ ஜாஸ்தி. அது இப்படி அழுது வீணாக்காதீங்க. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. இல்ல வேணாம்மா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல பணத்தை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. புடிங்க. நீங்க நல்லா இருக்கணுமா. உங்க புருஷன் வந்து மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்குள்ள குழந்தைய கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போங்க, சீக்கிரம். சரிங்கம்மா. நீ பரத்த வேண்டாண்டா. ஹைடா. ஹைடா ஹைடா. என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வந்து என்ன பிரயோஜனம் மச்சான்? நல்ல ஃபிகர் எதுவுமே மாட்டல. அதுக்கெல்லாம் மச்சத்திலே உடம்பு வேணும்டா, நம்ம பரத் மாதிரி. டேய், சும்மா கடுப்பு ஏத்தாதீங்கடா 2 பேரும். அம்மா, ஏதோ சூப்பர் ஃபிகர் மாட்டிருக்குன்னு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சியே, என்னடாச்சு? மாட்டினது அவன் இல்ல மச்சி, நான் தான். என்னடா சொல்றான்? ஆமாண்டா மச்சான், அந்த ஃபிகரோட ப்ரொஃபஷனே தான் போல இருக்கு. அது தெரியாம அவ லுக் விட்ட உடனே அவன் பின்னாடியே போயிட்டான். அவ இவங்கிட்ட இருந்து பர்ஸு செல்போன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இவனை விரட்டி அமிச்சிட்டா. பையன் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே தம்பி தாய்க்குலமே அப்படின்னு தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான். உங்ககிட்ட மாட்டுறவங்கலாம் பெட்ரோலு பேட்டா கன்வென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாளுங்க. ஆனா என்கிட்ட மாட்டவங்கலாம் என்ன டர்ராகிட்டு எல்லாம் போறாளுங்க. டேய் என்னடா? டேய் இருங்கடா வந்துடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க கட்சிப்பா? இல்லையே. இருங்க 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 நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல, இது என் கர்ச்சிப்பை இல்லைங்க. இது உங்க கர்ச்சிப் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது என்னோட கர்ச்சிப்பாச்சே. உங்க கர்ச்சிப்பை காட்டி ஏன் என் கர்ச்சிப்பான்னு கேட்டீங்க? உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும்ல, அதனாலதான் இந்த கட்சி. நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க?
ஒரு அழகான பொண்ணை பார்த்தா 4 வார்த்தை பாராட்டி பேசுறது என்னோட பழக்கம். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ரோஜா பூவை மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை முழு நிலவுல பூசினா இப்படி இருக்கும். அப்படி இருக்குங்க உங்க முகம். ஆஹா, நங்கூர மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு பிட்டை போட்டான்டா. எங்க இருந்து தான் இதெல்லாம் பிடிக்கிறான்னு தெரியல மச்சான். இது சொல்லதான் நான் ஆசைப்பட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாய். எஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். என்ன? என் பேர் சைலஜா. ஆமா, உங்க பேரு? பரத். பரத், இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன நுங்கம்பாக்கம் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? யா, வித் ப்ளஷர். வாங்க வாங்க போலாம். எப்படி அடுத்தது பாக்குறியா? அவன் ஏதோ பசிய மருந்து வச்சிருக்கான்டா. நான் தான் சொன்னேனே அவனுக்கு உடம்பு ஃபுல்லா மச்சன்னு. ஏய் நில்லு. பா, என்னப்பா? என்னட்ட ஒன்றும் கேட்காத. பார்வதி, உன் பொண்ணு வந்துட்டா, வா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்றேன்ல, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்குறேன்ல. இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் வா. வந்துகிட்டு இருக்கேங்க. பொண்ணு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நில்லு. என்னம்மா இதெல்லாம்? ஆரத்திடி. அது தெரியுது. எதுக்கு இந்த ஆரத்தி வரவேற்பெல்லாம்? எம்மாடி, இந்த ஏரியா பூரா ஓம் பேச்சு தான். எல்லாரும் கண்ணும் ஓ மேல தான் பட்டிருக்கோம். அதான் டிஸ்டி பற்றக்கூடாதுன்னு ஆரத்தி எடுக்க சொல்லியிருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? உள்ள வந்தோன்னு சொல்றேன். இப்ப சுமார் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஆரத்தி எடு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். உள்ள போமா. உள்ள போமா. அப்பா, இப்போ அது சொல்லுங்க, எதுக்கு அந்த ஆரத்தி எல்லாம்? என்னம்மா நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்து ஒன்னும் தெரியாம மாதிரி கேள்வி கேட்கிற? கட்டின பொண்டாட்டி ஒருத்தன் நடு ரோட்ல போட்டு கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிட்டு இருந்தா அத ஊர்ல எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட என்ன ஏதுன்னு கேட்கல. ஆனா நீ அவனை தட்டி கேட்டதோட இல்லாம அவனையும் 4 போடு போட்டு அவனோட பொண்டாட்டிக்கு உன்னால முடிஞ்ச பண உதவி செஞ்சுட்டு வந்திருக்கா பாரு. உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எம்மாடி, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பக்கத்து வீட்டு கணபதி வந்து சொன்னாருமா. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. என் பொண்ணை எப்படி வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி வளர்த்து ஆளாக்கிட்டம்மா. ஏம்மா, இந்த புதுமை பெண்ணு, புரட்சி பெண்ணு அப்படின்னு சொல்றவங்கலாம் யாரு? நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறவங்க தான். அப்படி ஒரு பொண்ணா என் பொண்ணு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அதுக்காகத்தான் இந்த ஆரத்தி அதுக்குதெல்லாம். அப்பா, நியாயமா பார்த்தா இந்த ஆரத்தியை நான் தான் உங்க 2 பேருக்கும் சுத்தி இருக்கணும். அதனால இதுல ஏன் பெருமைங்கிறது ஒண்ணுமே இல்ல. பொண்ணுன்னா தலை குனிஞ்சு நடக்கணும், வெக்கப்படணும், அழணும், சமையல் கட்டே உலகம் நினைச்சு வாழணும், தான் பிரச்சனைய தீர்க்க அப்பாவையும் புருஷனையும் நம்பி இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு நடுவுல நீ தைரியமா இருக்கணும், யாருக்குமே பயப்படக்கூடாது.
உன் மனசு எப்பவுமே எங்கேயுமே தயங்கவே கூடாது, யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்த உங்க 2 பேருக்கும் தான் அந்த பெருமை எல்லாம் சேரும். பொண்ணா பிறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு வரியேடின்னு என்ன நீங்க அடிக்க கை வாங்கியிருந்தீங்கன்னா என்னாலையும் இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. நானும் மத்தவங்கள மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு ஹாரத்தி எடுத்து வரவேற்று பெருமைப்படுத்திருக்கீங்க, சந்தோஷப்படுத்திருக்கீங்க. இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சா நான் இல்ல எந்த பொண்ணுமே புதுமை பெண் தான், புரட்சி பெண் தான். எம்மாடி, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னென்னமோ ஞாபகமெல்லாம் வருதும்மா. நீ எப்போதும் இப்படித்தான் இருக்கணும். அதாம்மா என்னுடைய வேண்டுதல். கண்டிப்பா இருப்பேன்பா. சரி சுபா, நீ போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு தரேன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? இந்தா என்னோட முதல் மாச சம்பளம். என்னடி என்கிட்ட கொடுக்கற? நான் வாங்க மாட்டேன். அப்பா இந்தாங்கப்பா. நானும் வாங்க மாட்டேன். இப்படி 2 பேரும் வாங்க மாட்டீங்கன்னா நான் யார்கிட்ட போய் கொடுப்பேன்? சரி, உள்ள வா. வா வாமா போலாம். வாமா. வாமா, உன் சம்பள கவர இங்கே வச்சு கும்பிட்டுக்க போ. எம்மடி, என்னோட இந்த வாழ்க்கைய தாயம்மா போட்ட பிச்சைதம்மா. நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க தாம்மா நம்ம தெய்வம். உன்னை இவ்வளவு தைரியமா மற்றவங்களுக்கு பயப்படாம வளர்த்த பெருமை எங்களை தான் சேரும்னு சொன்னியே. இல்லம்மா, இல்ல, அந்த பெருமை எல்லாம் தாயம்மாவைத்தான் சேரும். எம்மாடி, நீ தாயம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதாம்மா உன்னை நான் வளர்த்தேன். தெரியும்பா, அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட எவ்வளவோ சொல்லிருக்கீங்க. அதையெல்லாம் கேட்டு கேட்டு நானே என்ன ஒரு தாயம்மாவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்பா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்ப்பா. என்னடா? நான் தாயம்மாவை பார்க்கணும். கண்டிப்பாம்மா, அவங்க மனசு வைப்பாங்க, ஒரு நாள் வருவாங்கன்னு நம்பித்தானப்பா அப்பா இருக்கேன். சரி சரி, நீங்க 2 பேரும் தாயம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரங்காலம் போறதே தெரியாது. சரிம்மா, எங்களை வேற என்ன பேச சொல்ற? உன் ஆசைப்படியே நீ வேலைக்கும் போயிட்ட, மொத மாச சம்பளத்தையும் கையில வாங்கிட்ட. இனிமேலாவது எங்களோட ஆசையை நீ நிறைவேற்றலாம்ல? என்ன ஆசை உனக்கு? என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ஆசைன்னு கேக்குற? நான் பல தடவை கரடியா கத்துனேனே, அந்த விஷயம்தான் உன் கல்யாண விஷயம். ஐயோ சாரிமா, எனக்கு கரடி பாஷெல்லாம் தெரியாது. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, உங்க பொண்ணு கிண்டல் பண்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? சீக்கிரமே இந்த வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்பா, அம்மா தான் இவ்வளவு ஆசைப்படுறாங்களே, நீங்க ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன? எனக்கு ஒன்றும் ஆட்சம் இல்லைம்மா. என்ன, உங்க அம்மா கிட்ட ஒரு என்ஓசி கொடுக்க சொல்லு. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். நாரடி உதப்படுவீங்க 2 பேரும். நான் பேசுனது உன் கல்யாணத்தை பத்திடி. போமா, ஏமா என்ன இந்த வீட்ல இருந்து பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கே துடியா துடிக்கிற நீ? அப்பா சொல்லுங்கப்பா. சும்மா பாருப்பா, ஜோக்கெல்லாம் இருக்கட்டும்.
நீ எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவ? இந்த பாருப்பா, உனக்கு மனசுல ஏதாவது அப்படி இப்படி இருந்துச்சுன்னா சொல்லு, அப்பா முடிச்சு வைக்கிறேன். ஐயோ அப்பா, என் மனசுல அப்படி ஒண்ணு இல்லப்பா. கல்யாணம்னாலே உங்க 2 பேரையும் பிரிஞ்சு போறதுதான் ஞாபகத்துக்கு வருது. எம்மடி, நீ ஏன் பிரிஞ்சு போனா? பின்ன பிரியாம எப்படி? இப்ப வீட்டோட ஒரு மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தா நீ பிரிய வேண்டியதுல இல்ல? உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல? அப்சல்யூட்லி நாட் பா. கவலை விடு. சரி, சமத்து போ, போய் குளிச்சு ரெடியா போ. அப்பானா அப்பாதான். ஏங்க, வீட்டோட மாப்பிள்ளைய ஒரு பையன் கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம பொண்ணு மனசுக்கு எல்லாம் நல்ல விதமா நடக்கும். எல்லாத்தையும் விட நம்ம தாயம்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குல்ல. சுபாவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல வாழ்க்கை தான் அமையும். சரி, உள்ள வந்துட போது, போய் வேலையை பாரு.